என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பினல் வாழ்த்துக்கள். கிறிஸ்து இயேசுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, நீதிமொழிகளின் புத்தகத்தில் 16வது அதிகாரத்தில் 12வது வசனத்தின் கடைசி பகுதியை குறித்து கொண்டு தியானித்து பாருங்கள். நீதியினால் சிங்காசனம் உறுதிப்படும் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறதை நீங்கள் பார்க்க முடியும். அதாவது ஒரு ராஜா நீதி உள்ளவனாக இருந்தால் அவன் ராஜ்யம் நிலைத்திருக்கும் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார். இது எதை காட்டுகிறது? ஒரு பதவியில் நீங்கள் இருக்கிறீங்க, நீதி உள்ளவர்களாய் நேர்மை உள்ளவர்களாய் கர்த்தருக்கு பயந்து நீங்கள் நடப்பீர்கள் என்று சொன்னால் உங்கள் பதவி உறுதிப்படும் சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார். ஆனால் இன்றைக்கு என்ன நடைபெறுகிறது? தங்கள் பதவியை தக்க வைத்துக் கொள்வதற்காக பல பேர் என்ன செய்கிறார்கள்? அநீதி நிறைந்த காரியங்களை தான் செய்கிறார்கள் அல்லவா? அவங்க நினைக்கிறாங்க, இப்படியெல்லாம் நம்ம இந்த குறுக்கு வழிகள் எல்லாம் கையாண்டா நம்ம நிலைத்து நிற்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் அப்படிப்பட்டவர்களுடைய சிங்காசனம் கவிழ்க்கப்பட்டு போய்விடும். அதாவது பதவி அவர்களை விட்டு விலகி போய்விடும், அவர்களும் துரத்தப்படுவார்கள். பாருங்கள், இது பதவி குறித்து மாத்திரம் அல்ல. உங்கள் வேலை ஸ்தலத்தில் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஸ்தானத்தை கொடுத்துருக்குறாங்க, ஒரு பதவியை கொடுத்துருக்குறாங்க, உங்கள் கரங்களில் அதிகாரத்தை கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல நீதியோடும் நேர்மையோடும் எல்லாவற்றுக்கும் மேலாக கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு நீங்கள் நடந்து கொள்வீர்கள் என்று சொன்னால் உங்கள் காரியங்கள் நிலைவரப்படும் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார். மென்மேலும் நீங்கள் உயர்வுக்கு நேராய் கடந்து போக ஆரம்பிப்பீர்கள். பாருங்கள், மாறாக உங்கள் காரியங்களை நீங்கள் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக பொய்யையும் புரட்டையும் கையூட்டையும் வாங்கி கொண்டு அல்லது மற்றவர்களுக்கு சாதகமாகவும் இன்னும் ஒரு சில பேர்களுக்கு பாதகமாகவும் அநீதி நிறைந்த காரியங்களை நீங்கள் செய்து கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாய் உங்கள் பதவி அந்த இடத்திலே கவிழ்க்கப்பட்டு போகும் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார். ஏனென்றால் சங்கீதத்தின் புத்தகத்தில் 89வது அதிகாரத்தில் 14வது வசனத்தை குறித்து கொண்டு தியானித்து பாருங்கள். நீதியும் நியாயமும் உம்முடைய சிங்காசனத்தின் ஆதாரம் என்று சொல்லி கர்த்தருடைய சிங்காசனத்தை குறித்து எழுதப்பட்டிருக்கிறதை நீங்கள் பார்க்க முடியும். பாருங்கள், நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நீதியுள்ள நியாயாதிபதியாக இருக்கிறார். பாருங்கள், அதனால்தான் அவர் நீதியை விரும்புகிறார். நீதி செய்யாத யாராயிருந்தாலும் அவளுடைய பதவி ஆட்டம் காண ஆரம்பிக்கும் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார். அருமையான மகனே, அருமையான மகளே, எல்லா சமயத்திலும் கர்த்தருக்கு பயந்து நீதியும் நேர்மையும் செய்ய ஆரம்பியுங்கள். நிச்சயமாய் கர்த்தர் உங்கள் கரங்களில் கொடுத்திருக்கிற காரியங்களை உறுதிப்படுத்த ஆரம்பிப்பார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.